இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்பவே சுவையான, அதே சமயத்தில் ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம 1 கிலோ சிக்கன் வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான விழுதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் அரைக்கரண்டி எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், 2 பச்சை மிளகாய், 2 காய்ந்த மிளகாய், 10 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, நீள் வாக்கில் கட் பண்ண 4 வெங்காயம், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு மஞ்சள் தூள், சுவைக்கேற்ப உப்பு சேர்த்து இதை கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கினாலே போதும், ரொம்ப ப்ரௌனாக வதங்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள், மிளகாய் தனியாக ரெண்டும் சேர்த்து அரைச்ச தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பெரட்டிட்டு ஆற விட்டு மிக்சியில் போட்டு இதை விழுத அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்ல மைய அரைச்ச பிறகு அது கூடவே 6 பழுத்த தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு கடாயில் அரைக்கரண்டி எண்ணெய் விட்டு அரைச்சி வச்சிருக்க விழுத சேர்த்துக்கணும். வெங்காயத்தை கூடவே நம்ம தக்காளியும் தான் சேர்த்து அரைச்சிருக்கோம். தக்காளியை வதக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இப்போ இந்த விழுத எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்துட்டு சுத்தம் பண்ண சிக்கனையும் சேர்த்துக்கணும். சிக்கனில் ஒரு 2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து லேசாக கொஞ்சம் பெசரி விட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் விட்டு 15 நிமிஷம் ஊற விட்டுடணும். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு 2 தடவை அலசி எடுத்துட்டோன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். சமைச்ச பிறகு திப்பியாக இல்லாமல் நல்லா ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்சரில் கிடைக்கும். சிக்கனையும் இந்த கிரேவி கூட சேர்த்த பிறகு 2 கிளாஸ் நல்ல கொதிக்கிற வெந்நீரை சேர்த்து சரியாக 15 நிமிஷம் வேக விடணும். சின்ன பர்னரில் வச்சு வேக வச்சோன்னா நல்லா நின்று வெந்து வரும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. கடைசியாக இப்போது ஒரு 1/4 மூடி தேங்காயை நல்லா விழுத அரைச்சி இது கூட சேர்த்துட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதித்த பிறகு இறக்கி விட்டுடணும். தேங்காய் விழுது சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷத்தில் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இதே மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.